ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அப்படியே வந்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து டைனிங் ஹால். இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம். நான் ஃப்ரிட்ஜ் டூர் உங்களுக்கு நான் தனியாக போடுறேன், அந்த வீடியோவை பாருங்கள். பக்கத்தில் வந்து வெஜிடபிள் ட்ரே வச்சுருக்கேன். இந்த சைடு திரும்பணும் அப்படின்னா வந்து ஓடிஜி வச்சுருக்கேன். இந்த ஓடிஜிக்கு மேலே வந்து ஒரு புத்தாசு வச்சுருக்கேன். அதுக்கு கீழே அப்படியே வந்து பிளெண்டர் எல்லாமே வச்சுருக்கேன். ஓடிஜிக்கு தேவையானது எல்லாமே இந்த ட்ரேயில் இருக்குது. ஓடிஜி பக்கத்தில் அப்படியே வந்து கிரைண்டர் இருக்குது. இந்த கிரைண்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. டைமிங் செட் பண்ணிக்கலாம். மாவு வந்து கீட் ஆகாது. கல் வந்து ரொம்ப சிறுசாக இருக்கிறதுனால நம்ம எடுத்து வந்து கழுவுறதுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 8 வருஷத்துக்கு மேலே அந்த கிரைண்டரை நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி இருக்குது, பெரிய மிக்ஸி. அந்த மிக்ஸி பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. கிச்சனுக்கே அது கிங்கு மாதிரி. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சின்ன மிக்ஸி இருக்குது. இந்த மிக்ஸி வந்து மிளகு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பவுட்ரு பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஜூஸர் இருக்குது. இந்த ஜூஸர் வந்து ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது. ஃப்ரூட்ஸ் ஆனால் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடணும். நல்லா ஜூஸ் வேஸ்ட் ஆகாமல் பிழிஞ்சு கொடுத்துரும். பார்த்திங்கன்னா வந்து இது கட்லரி ஹோல்டர். அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பானையில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்தில் வந்து உப்புச்சாடி இருக்குது. வாங்க அடுத்து நம்ம ரீஸ்டாக் பண்ணிடலாம் எல்லா பொருள்களையும். ஃபஸ்ட்டு நம்ம அஞ்சரை பட்டியை ரீஸ்டாக் பண்ணலாம். கிராம்பு பாக்ஸில் போட்டுக்கலாம். இதில் போட்டு இதில் வந்து நம்ம காசு ஏதாவது போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து வந்து ஏலக்காய் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்து காஃபி போட்டு இந்த ஜாடியில் வந்து அப்படியே கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது அப்படி இருக்கட்டும். இது தேங்காய் எண்ணெய். கொஞ்சம் ஆல்ரெடி கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதை ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம நல்லெண்ணெய் இதில் ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம இந்த 3 ஜார்லேயுமே வந்து நட்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பிஸ்னஸ் இருக்கட்டும். அடுத்து வந்து நம்ம முந்திரி பருப்பு அதில் போட்டுக்கலாம். அடுத்து இதில் முந்திரி பருப்பு போட்டாச்சு. இதை மூடி வச்சுக்கலாம். இதில் பாதாம் பருப்பு, அவ்வளோதான். அந்த பாதாம் பருப்பு மூடி வச்சு நல்லெண்ணெயை இப்படி வச்சுக்கலாம். அடுத்து இந்த இடத்துல கடலை எண்ணெய், இது ரீஃபைண்ட், இது தேங்காய் எண்ணெய், இந்த சுகர் வேணும் வச்சுக்கலாம். இங்கே காஃபி பவுடர், இங்கே வந்து டீ, இங்கே வந்து நம்ம ஆயில் ஸ்ப்ரே வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பு, இதில் பாதாம் பருப்பு. இப்போ வந்து மிளகை வந்து நான் அப்படியே போட்டு வச்சுருவேன். ஒன்றும் காயப்பட மாட்டேன், செய்ய மாட்டேன். மிளகு ஒன்றும் ஆகாது. ஆனால் சோம்பு, சீரகம் இது ரெண்டையும் லைட்டாக வறுத்து கலர் மாறாமல் தட்டில் நல்லா போட்டு ஆற வச்சுருவேன். அப்போத்தே வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வண்டு எதுவும் வராமல் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை நல்லா வெயிலில் காய வச்சு அள்ளி வச்சுக்கிடுவேன். கடுகையும் அதே மாதிரி தான் காய வச்சு அள்ளி வச்சுக்கிடுவேன். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா பயிர் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த பட்டாணி, சுண்டல் இதெல்லாம் வந்து வெயிலில் காய வச்சுருவேன். பாசிப்பயிரை வந்து லைட்டாக வறுத்து வச்சுருவேன், இல்லைன்னா வந்து வண்டு வைக்க ஆரம்பிச்சிடும். இதில் வந்து சோயா போட்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த ரேக்கில் வந்து அப்படியே வந்து பருப்பு எல்லாமே வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து என்ன பொருள் வாங்கினாலுமே வந்து நல்லா வெயிலில் காய வச்சு டப்பாவெல்லாம் அலசிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அதில் போட்டு வைப்பேன். அப்போதான் வந்து கொஞ்சம் நாளைக்கு நம்ம பிள்ளைங்கனாலும் வந்து இது வண்டு வராமல் இருக்கும். இப்போ நீங்கள் நான் சொன்னது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சொன்னது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன். எப்பயுமே பொருட்களை வந்து வாங்கி வச்சு அப்படியே போட்டு வச்சோம் அப்படின்னா சீக்கிரமே வண்டு வந்துடும். அப்புறம் நம்ம அதை கீழத்தையும் போட வேண்டியது வந்துடும். வாங்க அப்படியே வந்து இங்கிட்டு வந்தீங்கன்னா அப்படியே அடுப்பு இருக்குது. அடுத்து நம்ம அடுப்பு இங்கே இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜன்னல் இருக்குது.
அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சிங்க் இருக்குது, விளக்கழுவுறது. இந்த சைடில் பார்த்தா பியூரிஃபையர் வச்சுருக்கோம். கீழே வந்து சாப்பிங் போர்டு, தோசைக்கல், அடுத்து வந்து தாளிப்பு கரண்டி, இது எல்லாமே வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கப்போர்ட் பார்க்கலாம் வாங்க. குக்கர் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து இட்லி பாட்டு, அதோட தட்டுக, நம்ம தட்டு இட்லி ஊற்றுறதா இருந்தால், மினி இட்லி ஊற்றுறதா இருந்தால், இடியாப்பம் போடுறதா இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பிளேட் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு பிரியாணி பாட்டு வச்சுருக்கோம். கீழே எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக கிண்ணம், டம்ளரு, தட்டு, இந்த மாதிரி இதை ஃபுல்லாக நம்ம இந்த கீழே இருக்கிற ரேக்கில் வச்சுருக்கோம். மேலே வந்து 2 பாக்ஸ் இருக்குது. அந்த 2 பாக்ஸ் நிறையா வந்து குட்டி குட்டி பவுல் எல்லாத்தையுமே போட்டு அதை நீட்டாக வச்சுட்டாச்சு. அது பக்கத்தில் வந்து மிக்சிங் பவுல் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் ஃபேன் இருக்குது 2. மேலே ஒரு பெரிய கடாய் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா 3 ஃபேன் நான்ஸ்டிக்கில் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து இரும்பு வடைச்சட்டி, இரும்பு பணியாரக்கல், மிக்சிங் பவுல் எல்லாத்தையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வச்சுருக்கேன். மிக்சிங் பவுல் பூராத்தையும். ஓடிஜிக்கு கீழே அப்படியும் அரிசி ட்ரம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இட்லி அரிசி, அப்புறம் 2வது சாப்பாட்டு அரிசி, அடுத்த சம்பளத்தில் வந்து பச்சரிசி, அப்படியே வந்து அடுத்து வந்து கோதுமை மாவு, மசால் பொடி, இப்படி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.